முதல் தேர்தலிலே 100 தொகுதிகளுக்கும் மேல் கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் அபாரம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் புதிய முத்திரை. ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்க்கட்சியாகும் திராவிட முன்னேற்றக் கழகம் 59 தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி. 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவைக்க வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி. எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர்தான் காரணம். சட்டப்பேரவை தேர்தலில் 53 இடங்களை மட்டுமே கைப்பற்றிய அதிமுக கூட்டணி 47 இடங்களில் வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக. எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக வெற்றி பெற்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 95,000க்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி. போட்டியிட்ட 27 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே வென்ற பாஜக. உதகையில் போட்டியிட்ட போஜராஜன் மட்டுமே வெற்றி. போட்டியிட்ட 28 தொகுதிகளில் 5இல் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோல்வியடைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை. போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தாவேக தலைவர் விஜய் வெற்றி. பெரம்பூரில் 40,000 வாக்குகளும் திருச்சி கிழக்கில் 20,000 வாக்குகளும் கூடுதலாக பெற்று வாக்கு சூடினார். முதல் தேர்தலில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்த நிலையில் பெற்றோரிடம் ஆசை பெற்ற விஜய். அடையாறில் உள்ள தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் வீட்டிற்கு சென்ற நிலையில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பெரம்பூர் தொகுதிக்கான வெற்றி சான்றிதழை பெற்ற தாவேக தலைவர் விஜய் லோயலா குதிரை வாக்கு எண்ணும் மையத்தில் பெற்ற நிலையில் தொண்டர்களிடம் காட்டி உற்சாகம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வியக்கத்தக்க வகையில் செயல்பட்ட தாவேகாவிற்கு பாராட்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் உறுதி. தமிழ்நாடு தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோரையும் தொடர்பு கொண்டு பேசினார். தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், செங்கோட்டையன் வெற்றி. ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரோட் ஷோ சென்ற செங்கோட்டையன். நன்றி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் விஜய் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக இருதரம் கொம்பிட்டு உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கின்றார். நன்றி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் வாழ்வாக்கின்றார். உங்கள் நன்றி வாக்காளர் பெருமக்கள். யார் வேட்பாளர் என்பதல்ல, அவர்தான் வேட்பாளர் என்ற முறையில் மக்கள் வாக்களித்து விரும்பினார்கள். யார் வேட்பாளர் என்பதல்ல. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை கைப்பற்றிய தாவேக. மயிலாப்பூரில் தாவேக பொருளாளர் வெங்கட்ராமனும், 1000 விளக்கில் ஜே.சி.டி. பிரபாகரனும் வெற்றி. சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தாவேக ஆதிக்கம். செங்கல்பட்டில் 7இல் 5 தொகுதிகளிலும், திருவள்ளூரில் 10இல் 9 தொகுதிகளிலும், காஞ்சிபுரத்தில் 4 தொகுதிகளிலும் வெற்றி. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம்.
தாவேக தலைவர் விஜயின் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு, மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட கருவிகள் அமைக்கப்பட்டன. தாவேகாவின் வெற்றியை கொண்டாடி தீர்த்த விஜயின் உறவினர்கள் ஆடிப்பாடி உற்சாகம். விஜயின் 2 ஆண்டு தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த வெற்றி, விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பேட்டி. I'm seeing last 2 years, his confidence level is fantastic and faith. I will come as a Chief Minister of Tamil Nadu. I'm seeing. தாவேக அதிக இடங்களில் வென்ற நிலையில் விஜயின் வீட்டிற்கு சென்று நடிகை த்ரிஷா திரும்பி வரும்போது தம்ஸ்அப் காட்டி உற்சாகம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை விஜய் பெற்றிருப்பதாக கமல்ஹாசன் பாராட்டு. தாவேக தலைவர் விஜய்க்கு நடிகர் அஜித்குமார் வாழ்த்து. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். தாவேக தலைவர் விஜய்க்கு நடிகர்கள் சூர்யா, சிவகார்த்திகேயன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் வாழ்த்து. தெலுங்கு நடிகர்கள் பவன் கல்யாண், மகேஷ் பாபு, விஜய் தேவர்குண்டா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி இருப்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் உறுதி. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டுமே வென்ற திமுக. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் துறைமுகத்தில் சேகர்பாபுவும் வெற்றி. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. புதிதாக அமையும் அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். நேரத்தில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய அரசிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தஞ்சை, ஓசூர், திருப்பூர், நாகர்கோவில் மேயர்கள் தோல்வி. திமுக சார்பில் வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி. சமீபத்தில் திமுகவுக்கு மாறிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியனும் வெற்றி. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் முடிவெடுக்கும். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. I have already updated the detailed reports about Tamil Nadu elections to the party high command, especially Kharge ji and Rahul ji. So in a while they will take the decision. I think in an hour or two we will convey our decision, whatever is. திமுக கூட்டணி சார்பில் 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக ஓரிடத்தில் மட்டுமே வெற்றி. விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி. விருதுநகரில் விஜயபிரபாகரன் தோல்வி. திமுக
திமுக கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2இல் மட்டுமே வெற்றி. திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் வேட்பாளரை மாற்றிய காட்டுமன்னார் கோவில் ஜோதிமணி வெற்றி. திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு வெற்றி. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி. 5 தொகுதிகளில் களமிறங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் வென்றது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் தொகுதிகளில் வாகை சூடியது. திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமிமுன் அன்சாரி வெற்றி. மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி. சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தோல்வி. திருச்செங்கோடு தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரனும் தோல்வியடைந்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியில் துவள்பவர் அல்ல என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கருத்து. ஸ்டாலின் மீண்டும் போராடுவார், மீண்டும் வெல்வார் என்று பதிவு.